ஒரு 800 கோடி பேர் இந்த உலகத்துல மனித பிறவி எடுத்திருப்பாங்களா? அந்த மனித பிறவி எடுத்த 800 கோடி பேத்துல எத்தனை பேத்துக்கு இறைவனின் மீது நாட்டம் இருந்தது? அப்படியே இறைவனின் மீது நாட்டம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு சிவத்தின் மீது நாட்டம் இருந்தது? அந்த சிவத்தின் மீது நாட்டம் வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முற்பிறவிகளில் செய்த முயற்சியின் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் நீங்கள் சிவத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்ப சிவத்தை உணர வேண்டும் என்ற எண்ணம் உங்களை எப்படி மாற்றுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருப்பவை யாவும் நிலையற்றவை என்பதை உங்களுக்கு உணர வைக்கிறது. அதன் மூலமாக உண்மை பொருளை தேட வைக்கின்றது. உண்மை பொருளை தேடி நீங்கள் அலையும் போது அதற்கான வழியையும் காட்டுகின்றது அந்த சிவம். சிவனை வழிபடுறது அவ்வளவு பெரியதா? ஆம், சிவத்தை வழிபடுவது மிகவும் உயர்ந்தது. அவருடன் இரண்டர கலந்திருக்க வேண்டும் என்ற நினைவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் சிவத்தை வழிபட முடிகிறது. மாறாக அந்த எண்ணம் இல்லாதவர்கள் சாதாரண மனிதர்களாகவே அந்த இழி நிலையிலே தொடர்ந்து இருக்கிறார்கள். இந்த மாறி மாறி வருகின்ற பிறப்பு இறப்பை பற்றி தெரியாமல் அதனுடைய உழன்று கொண்டு இருப்பவர்களுக்கு எக்காலத்திலும் உண்மை தெரியாமல் தான் போகின்றதா. கிட்டத்தட்ட நம்மெல்லாம் ஒரு விறகு கிட்ட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த விறகு கிட்ட படார்னு வெடிக்கும் போது சின்ன சின்ன நெருப்பு துகள் எல்லாம் பறந்து வரும், பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரிதான் நம்முள்ளே இருக்கின்ற இறை சக்தியை உணர்ந்து அவருடன் இரண்டர கலந்து நிற்க வேண்டும் என்பது நமது குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நிறைவேறும்.